தன்னையே திருத்திக் கொண்டான். இப்பொழுதெல்லாம் தன் மீதே அளவற்ற கோபம் வெறியாகிறது. யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என துடிக்கிறான். கோபத்தின் விளைவு ரத்தழுத்தம். கோபத்தை குறைக்க புத்தன், இயேசு, பகவத்கீதை, இறைத்தூதர் நபி போதனை இவையெல்லாம் அவனை மனிதனாக்கியது. அறிவும் சிந்தனையும் செயல்பட தொடங்கின. ஒழுக்கம் பண்புகள் உருவாகின. அம்மனிதன் மகானாகினான். மீண்டும் அவன் வாழ்க்கையை புயல். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதனை போல சில நண்பர்களை அவரை காண வந்தார்கள். மகிழ்ச்சியை கொண்டாட மதுவை கொண்டு வந்தனர். ஒரு நாள், ஒரே நாள் இதுதான் பார்ப்போம் என்கிற எண்ணத்தில் குடிக்கிறான். அதுதான் அவன் வாழ்க்கையிலே திருப்பி போட்டது. இப்பொழுது மொடாக்குடியினாகிறான். குடிக்கு மெருகுண்ட புகைக்க ஆரம்பிக்கிறான். போதையும் புகையும் ஒரு நாள் முழுவதும் ஆட்கொண்டன. போதை வாங்க பணம் தேவைப்பட்டது. திருட ஆரம்பித்தான். போதவில்லை, ஏமாற்ற ஆரம்பித்தான். போதை ஏற ஏற பெண்ணாசின் காமமும் துளிந்தன. பெண்களின் கற்பை சூறையாடினான். அவள் போட்டிருந்த நகைகளை கொள்ளையடித்தான். வெளியே இவையெல்லாம் அம்பலமாகி விடுமோ என்கிற உணர்வில் அவளையே கொண்டு விடுகிறார். மது போதை என்கிற ஒரு குற்றம் அவனை எல்லா குற்றத்தையும் செய்ய தூங்கியது. அறிவோடு சிந்தித்திருந்தால் அத்தனை குற்றங்களையும் செய்திருக்கலாம். மது போதை எப்படி சிந்திக்க விடும்? மனிதன் மிருகமாவதே மதுவாலே தான் என்றோ? தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். ஒரு வேண்டி திருடச் செல்வாய், பெண்ணை பெற வேண்டி விலையை சொல்வாய், துணிவோடு உயிரை கொள்வாய், எதற்கும் துணையாக மதுவை கொள்வாய். கேட்டால் நான் தானே மனிதன் என்பாய். நான் குடிப்பேன், நீ அதை கேட்க என நீ துணி எழுவாய். இந்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்நாட்டின் சொத்து. உன்னை ஏன் அழித்துக் கொள்ளும் உரிமை உனக்கில்லை என்பதை நீ உணர வேண்டும். போதிதனை விரும்பிக் கொண்டாட வாழ்க்கையை அழிக்க துடிக்கும் மது பிரியர்களே, மகத்தான வாழ்க்கையை மண்ணாக்க துடிக்கும் கண்ணற்ற குருடர்களே, உங்கள் அறிவும் சிந்தனையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். போதை அளவை பொழிவாகிட்டு மக்கள் அறிவுக்கு மயக்கம் தந்தால் சிந்தனை தான் பிறக்குமா? உன்னை ஏன் நம்பி வந்த உறவுகள் தான் நிலைக்குமா? நல்லொழுக்கம், நற்பண்பு, அறிவு, திறமை, ஆற்றல், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அகிம்சை, சத்தியம், வீரம், கல்வி, செல்வம் இவையெல்லாம் அழிவதோடு இல்லாமல் உடல் நலமும், உன்னை நம்பி வந்த மனைவி, உன் வாரிசான பிள்ளைகள், உன் தகுதி இவையெல்லாம் உன் சித்தமில்லாமல் அழித்து போகும். சற்று நேர மகிழ்ச்சிக்காக அறிவை மயக்கும் போதைக்காக சுகம் தேடும் சுயநலவாதி. குடிப்பவனெல்லாம் சுயநலவாதியே. தன்னை மட்டும் எண்ணுகிற சுயநலவாதி, தன்னலவாதி. உன்னை பெற்ற தாய் கூட உன்னை வெறுப்பார். இவையெல்லாம் தேவையா உனக்கு? இது கூத். நம் வள்ளுவனின் பெருந்தகையினார் குரல்களை கொன்றே ஈன்ற பொழுதில் பெருக்கி வைக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். ஆனால் அது இன்று இப்படி மாறிவிடுமோ? ஈன்ற பொழுதில் பெற்ற வழியிலும் மிகவும் தன் மகன் குடிக்க கேட்ட தாய். அதாவது ஒரு தாய் தான் பெற்ற பிரசவ வழியை விட மிக பெரிய வழியை தன் மகன் குடிக்கிறான் என்று கேள்விப்படும் போது உணர்கிறார். அங்கே வள்ளுவனின் குரலில் தாயின் உடல் மட்டும் வலித்தது, தன் மகன் சான்றோன் என்று கேட்ட தாய் உள்ள விட்டது. ஆனால் இங்கே போது மகன் குடிக்கும் செய்து கேட்டு தான் பெற்ற பிரசவ வழியை காட்டியது மிக பெரிய வழியை உணர்கிறார். இதுதான் தவமிருந்து கடும் வழி தாங்கி உன்னை பெற்ற பலனா? உன்னை சொல்லி குற்றமில்லை. இதுதான் நீ குடித்த போதையின் வலிமை. அது உனக்கு புரிய வைக்கப் போவதில்லை. மதியை மயக்கும் மதவெனும் மரங்கள் இந்த அகிலத்தையே ஆட்கொண்டு விட்டான். கொள்கையை காட்டி வெல்வது அந்த காலம். குடியை ஊட்டி வெல்வது இந்த காலம். விழா காலங்களில் மட்டும் குடிப்பது அந்த காலம். இதை விடாது குடிப்பது இந்த காலம். ஆண்கள் மட்டும் குடிப்பது அந்த காலம். பெண்களும் சேர்த்து குடிப்பது இந்த காலம். ஊருக்கு 10 பேர் குடிப்பது அந்த காலம். ஊரே குடிப்பது இந்த காலம். வயதானவர்கள் சிலர் குடிப்பது அந்த காலம். வயது வரவே இல்லாமல் குடிப்பது இந்த காலம். இந்த மது மாணவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. மாணவிகளை கூட அடிமையாகிவிட்டது இந்த மது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். அதுபோல இந்த தேசத்தையே சுடுகாடாக மாற்றப் போகிறது இந்த மது. இறுதியாக வள்ளுவனின் பாம்போடு எனும் முறையை நிறைவு செய்கிறேன். துஞ்சினார் செத்தாரின் பேரல்ல, எஞ்ஞாற்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். ஒரு தூங்குபவரும் செத்தாரும் பார்வைக்கு வேறல்ல. அதுபோல நஞ்சுண்பவரும் கல்லுண்பவரும்